செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே கண்டிப்பாக வந்து இனிமேல் எல்லாரோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். இது முடிச்சதுக்கப்புறம் அவங்க வரும்போது உண்மையை சொல்லப்போனால் ஒரு வித பதட்டம், தயக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ 2 பேர் உள்ளே வராங்க, எடுத்தோன்னே கட்டி பிடிக்கணும், உருளணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் போனோடனே காஞ்ச மாடு கம்பத்தில் மேயிற மாதிரி மேயக்கூடாது. கண்டிப்பாக நம்ம கொடுக்குற ஒரு அன்பான ஒரு முத்தம் தான் அந்த ஃபினிஷிங் செக்ஸுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமா முடியும். அது பிடிக்கும் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு வித மருந்தும் கூட. லிப் கிஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு புத்துணர்ச்சி அப்படின்னா வாழ்நாள் வந்து நீடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அதில் வந்து ஒரு புத்துணர்ச்சி இருக்குது. என்ன ஆகுதுன்னா காதில் ஊதும்போது ஒரு வித காற்றோட அந்த தன்மை வந்து ஒரு வித கிக்கு சொல்லலாம், கிக்கு ஏற்றும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜெய் நவீன் பேசுகிறேன். நம்மளுடைய சேனல் புதுசாக தொடங்கியிருக்கோம். சேனல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரகசிய மந்திரம். சொல்லும் போது கிக்காக இருக்கா, பட் அதை விட ஒரு கிக் இருக்குது. நம்ம புதுசாக சேனல் கெஸ்ட் வந்திருக்காங்க, சீஃப் கெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பட் கிளாமர் குயினு, ஆர்டிஸ்ட்டுங்க, பெரிய பெரிய ஐட்டம் சாங்லாம் ஆடியிருக்காங்க. அவங்கள மாதிரி ஆடுறதுக்கு ஆள் இல்லை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவை திறந்திங்கன்னா அவங்க தான். அதுமாதிரி யூடியூப் கண்டென்ட்னாவே அவங்க தாங்க. அவங்க பேர் என்ன நீங்கள் பார்க்கணுமா இல்லை தெரிஞ்சுக்கணுமானா காட்டுறேன். வெல்கம் டு சோஃபியா மேம். ஹாய், தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், கிரேட்டாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். என்ன புதுசாக சேனல்லாம் வேறு லெவலில். என்னங்க பண்ணுறது, நாங்களும் வாழணும், நீங்களும் வாழணும், மக்கள் எல்லோரும் வாழணும்ல. கண்டிப்பாக உங்களோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுறதுக்கு மேபி எனக்கு தெரிஞ்ச பதிலை உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் இந்த இடத்துல வந்திருக்கேன். ஓகே மேம், எப்படி மேம் அப்படியே அழகு குறையாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க? எப்படி? கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நம்மளோட ஃபீல்டு அப்படி. ஸோ ஆக்டிங் அண்ட் மாடலிங், தென் வந்து சாங்கு நிறைய இருக்குது. ஸோ அதனால் மெயின்டைன் பண்ணி தானே ஆகணும். மேம், உங்கள் ஏஜ் என்ன கேட்டால் என்னால் சொல்ல முடியுது ஒரு 23 வயசு பொண்ணுன்னு சொல்லலாம். இல்லை சீரியஸாக சொல்கிறேங்க. சொல்லலாம் நவீன், அதுக்காக இப்படிலாம் சொன்னால் என்னோட ஃபேன்ஸே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லை. ஸோ 30 ஆயிடுச்சு. 30? மேம், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், கேட்கலாமா? கேட்கலாமே. பட் இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்களே, மாஸ்க் எதனா போட்டு போவீங்களா? அப்படிலாம் இல்லையே. இல்லை மேம், நீங்கள் ஒரு குயின். சொல்லுங்கள். அப்புறம் ஒரு ராணி மாதிரி இருக்கீங்க. அப்புறம் என்னை விட அழகாக இருக்காங்களா? அப்படியெல்லாம் இல்லை. நான் ஏன் மாஸ்க் போடணும்? இது நான் என்னோட உருவம், அதையே நான் மறைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான். யாரும் இங்கே பெரியவங்க ஒன்றும் இல்லை, எல்லாருமே மனிதர்கள் தான். வியூவர்ஸ் நிறைய பேர் நான் என்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, செக்ஸ்னா என்ன? கரெக்டான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயந்தான் செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே கண்டிப்பாக வந்து இனிமேல் எல்லாரோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். செக்ஸ் என்பது ஒரு அழகான உடலுறவு. அதை 3 விதமாக சொல்லலாம். 1 இனப்பெருக்கம், உடல் நெருக்கம், சிற்றின்ப தூண்டுதல். இந்த மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பது தான் இந்த செக்ஸ். மேடம், நான் ஒரு கேள்வி தான் கேட்டேன், செக்ஸ்னால் என்னன்ட்டு. ஆனால் நீங்கள் 3 விதமாக பதில் சொல்லிட்டீங்க. எனக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கு, தெளிவாகிட்டேன். அவங்களும் புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மேம். மேம், நெக்ஸ்ட்டு கேள்வி போடலாமா? ஓகே மேம், நெக்ஸ்ட்டு கேள்வியில் என்னென்னா, இந்த புதுசாக கல்யாணம் வராங்க பார்த்தீங்களா, அவங்களாம் எப்படி தாமத்திய உறவில் எப்படி இருந்திருப்பாங்க? உங்களுக்கு அதை பற்றி ஏதாச்சும்? இப்போ திருமணங்கிறது எப்படி சொல்ல, ஒரு 2 பேரோட ஒரு மனசு உடல் சம்மந்தமான ஒரு விஷயம். இது முடிச்சதுக்கப்புறம் அவங்க வரும்போது உண்மையை சொல்லப்போனால் ஒரு வித பதட்டம், தயக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சது இல்லை எனக்கு பிடிச்சதுன்னு கூட சொல்லலாம். நான் எப்படி எதிர்பார்க்குறேன் அந்த மாதிரி வேணால் நான் சொல்கிறேன். இப்போ 2 பேர் உள்ளே வராங்க, எடுத்தோன்னே கட்டி பிடிக்கணும், உருளணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பட் அன்பாக ஒரு 4 வார்த்தை அதை உட்காந்து பேசிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற விதம் கூட எப்படி சொல்லும் போதே ஒரு மாதிரி கிக் ஏறுது, அந்தளவுக்கு இருக்கணும். எடுத்தோடனே பெட்ஷீட்டை போத்தணுமாங்கிறது இல்லாமல் பேசி தலை இப்படி லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு ஒரு கோத்து கொடுத்துட்டு இப்படி பண்ணிவிட்டு
அப்படி கேஷுவலாக வந்து அன்பை வந்து நம்ம வெளிப்படுத்தணும். கையிலேருந்து முத்தம் கொடுக்கலாம், இல்லை கால்லேருந்து முத்தம் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு முத்தம் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ ஒருத்தவங்களை வந்து எடுத்தோன்னே செக்ஸுக்குள்ளே தான் போகணுங்கிற எந்த இதுவுமே இல்லை. அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து ஒரு வித அன்பாக கொண்டு போனீங்கன்னாவே அந்த செக்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வந்து மொத்தத்தில் கொடுத்து ஃபினிஷிங் வந்து செக்ஸில் முடிக்கலாம். ஸோ சொல்லப்போனால் போனோடனே காஞ்ச மாடு கம்பத்தில் மேயிற மாதிரி மேயக்கூடாது. ஒரு வித அன்பாக, அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். அந்த அன்புங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன தேவைன்னா, எனக்கு தெரிஞ்சு முத்தம் தான் பெஸ்ட்டு. அதாவது மொத்தத்துலேயே உங்களுக்கு வந்து செக்ஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக நம்ம கொடுக்குற ஒரு அன்பான ஒரு முத்தம் தான் அந்த ஃபினிஷிங் செக்ஸுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமா முடியும். ஓகே மேம், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இல்லை, அந்த செக்ஸ் வழியாக சொல்லும் போது தலையிலேருந்து உச்சங்கால் வரைக்கும் இருக்குது. அவங்களுக்கு எந்த இடத்துல அந்த மாதிரி ஆசை அதிகமாக இருக்கும்? அவங்களுக்கு என்ன பிடிக்கும், இல்லை எனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உனக்கு என்ன தெரியுமோ அதை நீ அங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதை தான் சொன்னேன், காஞ்ச மாடு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு அன்பாக ஒரு விதமாக நீ முத்தத்தை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து எனக்கு என்ன பிடிக்குங்கிறத தாண்டி உன்னோட அன்பு வந்து அங்கே ஜெயிக்க ஆரம்பிச்சிடும், உன்னோட முத்தம் அங்கே ஜெயிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறத தாண்டி நமக்கு என்ன தெரியுங்கிறத அதை அன்பாக ட்ரீட் பண்ணாலே வந்து அந்த இடத்துல அந்த செக்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக அமையும். மேம், எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. எனக்கு நிறைய டவுட் வருது. உனக்கா இல்லை வியூஸ்க்கா? இல்லை, வியூவர்ஸ் கேட்குறாங்க, பட் அது மூலிமா நானும் கேட்குறேன். எனக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன நடுவில் கேட்குறேன். பெண்களுக்கு லிப்டில் கிஸ் அடித்தா பிடிக்குமா பிடிக்காதா? ஓகே, நவீன் தன்னோட டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பரவாயில்ல. எனிவே அது யாரோட டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. அது பிடிக்கும் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு வித மருந்தும் கூட. லிப் கிஸ் அப்படிங்கிறது ரெண்டு உடலுமே ஒன்றோட ஒன்றை ஒட்டி உதடுகளுமே சேர்ந்து ஒட்டும் போது நம்மளோட உமிழ்நீர் வந்து அங்கெங்கேயும் மாறும்ல. ஸோ இதுவே வந்து ஒரு வித நோய் தடுக்கும் மருந்து தான். ஸோ கண்டினியூட்டியாக நம்ம இவ்வளோ நிமிஷம் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு 2 பேருக்குமே புத்துணர்ச்சி அதிகமாக இருக்கும். அதுபோக நம்ம செக்ஸையும் தாண்டி இந்த லிப் கிஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு புத்துணர்ச்சி அப்படின்னா வாழ்நாள் வந்து நீடிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அதில் வந்து ஒரு புத்துணர்ச்சி இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னை பொறுத்தளவு நான் சொல்கிறது வந்து லிப் கிஸ் வந்து ரொம்ப நல்லது. ஸோ பெண்களுக்கும் இல்லை பசங்களுக்கும் சரி, பிடிச்சவங்க கூட பிடிச்சு பண்ணால் ரொம்ப பிடிக்கும். மேடம் சொல்லும் போதே உங்கள் லிப் ஏதோ ஆடுதுன்ற மாதிரி நீங்கள் ஏதோ பார்த்து லுக் கூட்டிகிட்டு இருக்க மாதிரி இமேஜின் போய்ட்டு மேம். யாரு கூட? இல்லை, அது உங்கள் லவர் கூட தானே? சரி சரி, ஓகே மேம். சொல்லும் போதே நல்லாயிருக்கு. ரகசிய மந்திரத்தில் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். பட் நம்ம வியூவர்ஸும் ரொம்ப கொடுத்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் உங்கள் லிப்பை திறந்து நீங்கள் சொல்லும் போது பார்த்தாலே லிப்பை ஏதோ கடத்திட்டு போயிடுவீங்க மாதிரி இருக்குது உங்கள் பார்வையே. நான் இல்லை மேடம், வியூவர்ஸ் மேம். சரி, அவங்க சொல்கிறாங்க, நான் கேட்குறேன். மேடம், இப்போது என்னுடைய பர்சனல் கேள்வி ஒன்று கேட்கலாமா? ஓகே, கேட்கலாம். நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட வந்து காதில் ஊதுனா அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக ஆகுது அப்படின்றா. காதில் ஊதுனா என்ன ஆகும்? அதை பற்றி உங்களுடைய விலாவரியாக டீட்டெயில் சொல்ல முடியுமா? ஓகே, தெரியும். ஸோ என்ன ஆகும்னா, காதில் ஊதும்போது ஒரு வித காற்றோட அந்த தன்மை வந்து ஒரு வித கிக்கு சொல்லலாம், கிக்கு ஏற்றும். ஸோ எப்படி சொல்லலாம், அதுதான் சொல்கிறேன். அது வந்து முத்தத்துக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பு. ஸோ அப்படி மெதுவாக காது மட்டும் இல்லை, டோட்டலாகவே ஃபுல் பாடியும் நீங்கள் வந்து அப்படி ஒரு மாதிரி ஊதும் போதே அது வந்து ஒரு வித கிக்கு ஏறும். ஸோ காது இன்னும் ரொம்ப அதிகமான ஒரு கிக்கு ஏற்றக்கூடிய விஷயந்தான் காது. அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய மூச்சோட இது வந்து மூச்சுக்கு வேல்யூபிள் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து ஒரு வித கிக்கு ஏறும் தான், கிக்கு ஏறும். உங்களுக்கு செக்ஸை பற்றி ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம ரகசிய மந்திர சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு செக்ஸில் ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேடம் கிட்ட கேட்டு நல்ல சொல்யூஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் ஜெய் நவீன்.